வெல்கம் டு பெட்ரோல் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம். பொதுத்தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் குரூப் 4 ஆர் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா சரிங்களா. நம்ம ஆப்டிடியூட் இதே மாதிரி டாபிக் வைஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸும் டாபிக் வைஸ் நம்ம பிரிச்சிட்டோம். இது யூனிட் 6க்கானது. இன்றைக்கி நம்ம பொதுத்தமிழ் பற்றி பேசுவாங்க. பொதுத்தமிழை நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 அலகு இருக்குது. அந்த 7 அலகு வைஸ் கூட நம்ம கொடுக்கல. அதுக்குள்ளே இருக்க டாப்பிக்கும் நம்ம பிரிச்சிருக்கோம் சரிங்களா. எழுத்தில் அந்த எல்லாமே இண்டிவிஜுவலாக நம்ம போயிருக்கோம். சொல்லு அது மாதிரி இதே மாதிரி தான் 7 அலகுகளும் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 பொறுத்த வரைக்கும்ங்க பொதுத்தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வரக்கூடிய 125 கொஸ்டினுக்கு கண்டிப்பாக ஒரு 110லேருந்து 115க்குள்ளே நீங்கள் எடுக்கணும். அதாவது 110லேருந்து 115 மினிமம் 110, அந்த 115க்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸு இதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு இந்த மென்டல் எபிலிட்டி, ரீசனிங் அண்ட் பொதுத்தமிழில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் போதும் சரிங்களா. அந்த பொதுத்தமிழ்லையும் மென்டல் எபிலிட்டி, ரீசனிங்கில் எனக்கு கண்டிப்பாக அந்த 110+ வந்துடும் அப்படின்ற மைண்ட் செட் வந்தால் மட்டும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், திருக்குறள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. மற்றபடி நீங்கள் குரூப் 4 அண்ட் குரூப் 2 2Aக்கு இது ஒர்க்கே ஆகாது. நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் டைமை போடாதீங்க. இதில் போட்டு நம்ம உங்கள் மைண்ட் படி சார் ஓகே எனக்கு இது கிடச்சிரும் கண்டிப்பாக 110 அப்படின்றப்ப மட்டும் மூவ் பண்ணுங்கள். அதுதான் ஈஸி ட்ரிக்கு டு கிளியர் குரூப் 4 அண்ட் குரூப் 2 சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இது பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும்ங்க இப்போ கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சு. இன் டெப்த்து நீங்கள் படிக்க தேவையில்லை. இதில் கிட்டத்தட்ட சொல்லணுன்னா நீங்கள் ஆல்ரெடி குரூப் 4ல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க பொதுத்தமிழ் அவங்க கிட்ட போய் உட்காந்திங்கன்னா ஈஸியாக அவங்க சிலபஸை முடிச்சிருவாங்க. அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் முன்னாடி அட்டை படிக்கணும், அங்கங்கே படிக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ எல்லாமே அந்த கான்செப்ட்ஸ் ப்ளஸ் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன் எக்ஸாம் அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே ஒழிஞ்சு மற்றபடி இந்த மக்கடிக்கிறது அதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அப்படி தான் கொண்டு வந்துட்டாங்க டிஎன்பிஎஸ்சியில். அது நல்லது தான் சரிங்களா. ஏன்னா பிளாங்காக 6 to 12 படிக்கிறத விட இந்த கான்செப்ட் கரெக்ட்.